श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். பரீட்சித்த மகாராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை பத்தி சொன்னோம். இதுக்கு முன்ன உபன்யாசத்துல சொல்லுச்சு. அது என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, தேவதாந்திரங்களிடத்துலாம் போனோம்னாக்க சீக்கிரமா பல சித்தி ஏற்படுறது. எம்பெருமான் இடத்துல சாட்சாத் மகாவிஷ்ணுவா இருக்கிற நாராயணன் இடத்துல போனோம்னாக்க பல சித்தி ஏற்பட மாட்டேன்றது. இது ரொம்ப விளம்ப பிரதீகமா ஆறுது, ரொம்ப நாள் ஆறுது. இது என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லுவேன். எஸ்யானுகிரகம் இச்சாமி தனந்தஸ்ய ஹராமியகம்னு இது பெருமாளுடைய வார்த்தை. இது உனக்கு தெரியாத, பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேரோ அவனை முதல்ல அவனிடத்துல இருந்து வந்து தனத்தை வந்து அவனிடத்துல இருந்து இது பண்ணிடுற. அப்பவும் அந்த பெருமாள் ஏன் நினைக்கிறவனாக கணக்கு இருந்தா, தனம் போயிடுச்சுனாக்கா யாருமே பணம் இல்லைன்னு சொன்னா யாரும் சேர்ந்த போறது இல்லை, யாருமே கிட்ட வர போறது இல்லை. பணம் இருக்கிற வரைக்கும் தான் உறவு முறை, பணம் இருக்கிற வரையிலும் தான் நண்பர்கள், பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சாமியாருக்கு போறோம். இது நம்ம கையில நம்ம நிர்தனனாக போயிட்டோம், பணமே இல்லாதவனா போயிட்டோம்னாக்கா அதுல வந்து மனைவி கூட மதிக்க மாட்டா, பசங்க கூட மதிக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நமக்கு. அதுவும் பணம் இருந்து இல்லாத போயிடுத்தோம்னா அவனை யாருமே மதிக்க மாட்டா. அப்ப அந்த சமயத்திலையும் அனுகிரகம் பண்றதுக்கு ஒருத்தர் தான் இருக்கு. அந்த ஒருத்தர் யாருன்னா பெருமாள் ஒருத்தர் தான். சாட்சாத் அந்த கண்ணன் தான். ஒண்ணுமே இல்லாத இருந்தான்னா கூட, நிர்தனனாக இருந்தான்னா கூட அவனையும் ரட்சணம் பண்றதுக்காக தான் பெருமாள் இருந்துருக்கு. அப்போ நாம இந்த பணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, பணம் வந்துடுத்தோம்னாக்கா யாரையும் நாம மதிக்க போறது இல்லை. நாம தான் எல்லாம்னு நாம நினைக்க போறோம். எல்லாமே நம்மளாலேயே நினைக்கிறது, எல்லாமே நாம பண்றோம் அப்படின்றதெல்லாம் ஒரு அகங்காரம், மமகாரங்கள் எல்லாம் சம்பூர்ணமா நமக்கு வந்துடும். ஒருத்தரையும் லட்சியம் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் பொருளுக்கு சமானமா நாம மதிப்போம். பணம் வந்துடுத்தோம்னாக்கா, பணம் போயிடுத்தோம்னாக்கா நம்மள புல்லா மதிப்பான், நம்மள யாரும் மதிக்க மாட்டான். இதுதான் லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பவும் நாம மதிக்க நம்மள வந்து பணம் இருக்க செய்யும், பணம் இல்லாத இருக்க செய்யும். அனுகிரகம் பண்ற ஒரே ஒரு புருஷர், ஒரே ஒருத்தர் யாருன்னா அந்த சாட்சாத் பரமாத்மா சிவன் நாராயணன் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னாங்க. ஆகையால அந்த எம்பெருமான் அப்பதான் என்ன பண்ற, எல்லாரும் போயிட்டாருன்னா நம்ம விட்டுட்டு போயிட்டு நம்மள ஒருத்தர் நிர்கதியா பண்ணிட்டு இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பணத்துக்கோசரம் மொச்சுண்டு இருந்தவா, வெள்ளத்துல தித்திப்பு இருக்கிற வரைக்கும் இந்த இரும்பெல்லாம் மொய்க்கும் எல்லாம் பண்ணும். அந்த தித்திப்பு போய் அது வெள்ளையா ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எறும்பு கூட சேர்ந்தாது. அந்த மாதிரிதான் நாமளும் ஆயிடுவோம். இப்படி பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மள்ட்ட இருக்க போறான், பணம் இல்லாத போயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஆயிடுறதுன்னு இது லோகத்துல ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். ததஸ்த ஆசுதோஷேபியாம் லப்த ராஜ்யாஸ்ரயோத்ததாக மத்தா பிரமத்தாக வரதானு விஸ்மரந்த்யவஜானதே. இப்ப மகாராஜா பரீட்சித்த மகாராஜா கேக்குற, சுவாமி நீர் சொல்ற விஷயம் சரி, நான் கேள்வி கேட்டது வேற, சமாதானம் வேறையா இருந்துருக்கு. கேள்வி கேட்டது என்ன கேட்டா, தேவதாந்திரங்கள்லாம் சீக்கிரமாக பலத்தை கொடுக்கிறார். தேவதாந்திரங்கள் ஆனா பெருமாள் வந்து அந்த பலத்தை கொடுக்க மாட்டேன்ற. ஏன் இப்படி நடக்கிறது? ஆசு தோஷம் என்பதாக சொல்றது. ஆசு தோஷம்னா சீக்கிரமாகவே ஒரு சந்தோஷத்தை அடையிறது. இப்ப இந்த தேவதாந்திரங்கள் இடத்துல போனோம்னாக்க அங்க என்ன ஆகுதுன்னா, நாம பண்ற ஒரு சின்ன சின்ன காரியங்களாலேயே அவைகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அதனால உடனே பலன் கொடுக்கறதுன்றது அதுல ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆனா
பெருமாள் விஷயத்துல வரச்சே தீர்க்கமாக, அதாவது ஒருத்தன் விஷ்ணு பக்தனாக ஆகணும்னாக்க சுத்த தர்மாகன்னு, அதாவது தேவநாயக பஞ்சாசத்துல ஏக் ஜன்ம கோட்டிபிர் உபார்ஜித சுத்த தர்மாகான்னு சொல்ற, அதாவது எத்தனையோ கோட்டி கோட்டி ஜென்மாக்கள்ல நாம புண்ணியங்கள்லாம் பண்ணி நல்ல ஒரு தார்மீகமான முறையில் நடந்துட்டோம்னாதான் நமக்கு விஷ்ணு பக்தியே ஏற்படும் அப்படின்னு சொல்ற. அந்த விஷ்ணு பக்தனாக இருக்கிறதுன்றது எல்லாத்த காட்டிலும் மிகச் சிறந்ததுன்னு சொல்ற. அதே மாதிரி தேவதாந்திரங்கள் இடத்துல இன்னொரு கஷ்டமும் இருந்துட்டு இருக்கு. பெருமாள் இடத்துல நாம ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாளுடைய பிரீத்தியை சம்பாதிச்சிட்டோமானாக்க எந்த சன்னிவேசத்திலையும் பெருமாள் நம்ம விட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குண விசேஷம். இப்போ இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவத் பக்தாளுக்கு ஒரு சிரமம் வந்துடுத்துனாக்க பெருமாள் என்ன சமயத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொருத்தர் தாமரையாள் தாமரை தன் நடியார் சிரத்து தாமரையாள் சிதகுரை கேளும் என் நடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார்னு சொல்லி மகாலட்சுமியே கூட இவனுக்கு போய் உபகாரம் பண்றிய, இவன் என்ன இது அப்படின்னு சொல்லி இவனுக்கு பண்ணாதே, இப்படி தப்பு பண்ணிருக்கான் அப்படி தப்பு பண்ணிருக்கான், இவனை ஒன்னும் பண்ணாதேன்னு சொல்லி சொன்னா கூட பெருமாள் அதை ஒத்துக்க மாட்டேறான், ஏத்துக்க மாட்டேறான். அவ எல்லாருக்கும் அப்படியே அங்கீகரிப்பு, அவளை தன்னுடைய அடியார்களை விட்டு கொடுக்க மாட்டேர் அப்படின்றது ஒண்ணு. அப்போ ஒரு விஷயம் நிச்சயமாச்சு, அல்ப விஷயத்துல பெருமாள் சந்தோஷம் அடைகிறவர் இல்லை, அதே சமயத்துல அல்ப காரணத்துக்காக நம்மள விட்டு கொடுக்கிறவரும் இல்லை. இதுதான் ஒரு பெரிய மனுஷத்தனம். ஒருத்தரை பார்த்து நம்ம லோக்கத்துல நம்ம சொல்றோம் ஒன்ன மாதிரி கிடையாது சுவாமி அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண உடனே அப்படியே உச்சி கொழுந்து போயிடும். ஒரே ஒரு க்ஷணத்துல சின்ன கீழே வேலை செய்யறவனா இருந்தா கூட ஒரு சின்ன விஷயம் கவனிக்காத இருந்திருக்கலாம். அந்த பெரிய, அதாவது அந்த அதிகாரியா இருக்கவ அப்படி போயிருக்கலாம், போகச்சே கவனிக்காத வேற காரியம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆகையில ஏந்திருக்க முடியாது இருந்திருக்கலாம். அதை பார்த்த உடனே இவன் ஏந்திருக்காத இருக்கான் பாரு, இவன் அயோக்கியம், இவனுக்கு அடுத்த வாட்டி நான் இவனை இது பண்ணிடணும்னு இந்த சாதாரணமா இருக்கிறவா நினைப்பா. ஆனா உண்மையாகவே மகாமனசோட இருந்துட்டு இருக்கிறவா இந்த அல்பமான அவமரியாதைகளோ, அது அவமரியாதையே இல்லை, அது அந்த மாதிரி அல்பமான விஷயத்தை எதுவுமே அவ பொருட்படுத்த மாட்டா. இதுதான் இந்த மகாமனசோட இருக்கிற மகாத்மாக்களுக்கும் சாதாரண மனுஷாளுக்கும் இதுதான் வேறுபாடு. இந்த வேறுபாடு தான் நம்ம இந்த இடத்துல நாம கவனிக்கணும். இதுக்கு ஒரு இதிகாசம்னா ஒரு விற்த்தாந்தத்தை சொல்லி தேவதாந்திரங்கள்லாம் எப்படி எல்லாம் சின்ன ஒரு சமாச்சாரத்தினாலேயே சந்தோஷத்தை அடையிறா, அதுக்கப்புறமா அவள் விஷயத்துல ஒரு கோபமும் சின்ன சமாச்சாரத்திலேயே வந்துடுறது என்பதை ஒரு விற்த்தாந்தம் மூலமாக தெரியப்படுத்துற. ததஸ்த ஆசுதோஷேபியः லப்தராஜ்ய ஸ்ரீயோத்ததாः மத்தாः பிரமத்தாः விஸ்மரந்த்யமஜானதே. அவளிருந்து தேவதாந்திரங்களிடத்துல இருந்து பலத்தை பெறுபவர்கள், அவ ராஜ்யம் வேணும்னாலோ பணம் வேணும்னாலோ புகழ் வேணும்னாலோ அல்லது பலம் வேணும்னாலோ எல்லாத்தையும் பெறுகிறார்கள். அந்த ராஜ்யம் புகழ் பணம் இவற்றை பெற்ற உடனே உத்தர க்ஷணத்துல அவ எல்லாருமே என்ன பண்ணிடுறா அப்படின்னு கேட்டாக்க, வரன் கொடுத்தவன மறந்துடுறா. இவனாலதான் நமக்கு வந்திருக்கு, இவ்வளவு ஐஸ்வர்யம் நமக்கு எப்படி வந்தது, இந்த இந்த தெய்வத்தை நமக்கு கொடுத்திருக்கு, இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் நமக்கு இப்படி ஏற்பட்டிருக்குன்றதெல்லாம் இருக்க, அது மொத்தத்தையும் கொடுத்தவனே மறந்து போட்டா அவளுக்கு அவளை மாதிரி நன்றி கெட்டத்தனம் எங்கேயுமே இருக்காது. அப்படி அவ மறந்து போயிட்டான்னாக்க அவ பாட்டுக்கு தன்னாலேயே வந்ததான் அவ நினைச்சுக்க போறா. ஆக இப்ப இந்த தேவதாந்திரங்கள்ல இருந்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணி வரக்கூடிய பலனை அடைஞ்சாலும் கூட உத்தரக்ஷணத்துல இவ அவளை மறந்துடுவா. இது லோகத்துல நியத்தியாக இருந்துருக்கு என்ன. அப்ப சுகர் கேக்குறாராம், கோப பிரசாதயோகோ ஈசாஹா பிரம்ம விஷ்ணு சிவாதயாக சத்யஸ்தாப பிரசாதோங்க சிவோ பிரம்மா நச்சாச்சுதா. கோப பிரசாதயோகோ ஈசாஹா பிரம்ம விஷ்ணு சிவாதயாக.
இப்போ லோகத்துல 3 தேவதைகளை பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு 3 பேரை சொல்லிட்டு இருக்கா. இவாள்ல ஒரு அனுகிரகம்ன்றது கெட்டுன்னு ஒரு ஆசை தோற்றணும். ஒரு சின்ன சின்ன ஒரு செயல்கள்னாலேயே சந்தோஷத்தை அடைஞ்சு அனுகிரகம், அதாவது நமக்கு ஒரு பிரசாதம் அனுகிரகத்தை கொடுக்கிறவாக இருந்திருக்கிறவா பிரம்மா, ருத்ரன் முதலியவர்கள். பெருமாள் நடுவுல இருந்தாலும் கூட அவளை பரீட்சிச்சுதான் அங்கீகாரம் பண்றேன். சத்யா ஆப பிரசாதோங்க சிவோ பிரம்மா நச்சாச்சுதா. சத்யா உடனே பலன் வந்துடும். அந்த எந்த பலன் வரும் அப்படின்னு கேட்டா உடனே அடியேன் சுவாமி க்ஷமிக்கணும், அடியேன் பிரேக் ஆகுறது சுவாமி. இவளால வரக்கூடிய பலன் உடனே வந்துடும். அதே மாதிரி இப்ப கேக்குறதா சரியா? இப்ப நீங்க இப்ப கேக்குறதான்னு கேக்குறது. ஆனா இப்ப ஒரு கொஞ்சம் இப்ப கேக்குறது இப்ப கேக்குறது சுவாமி. அடி சரி. தேவதாந்தரங்கள்லாம் வரைச்சு அவளுக்கு கிட்டுன்னு நம்ம விஷயத்துல, அதாவது ஒரு சின்ன ஒரு உபகாரம் பண்ணா கூட போறோம், சின்னதா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா போறோம், உடனே அவளுக்கு நம்மள்ட ஒரு பிரீத்தி ஏற்பட்டு நாம என்ன கேட்கிறோமோ அந்த வரனை கொடுத்துருவா. அதே மாதிரி ஒரு அல்பமான விஷயத்திலையும் ஒரு கோபம் வந்துடும். அவன் யாரு? பிரம்மா சிவன் இவா 2 பேருக்கும் சத்யா சாப பிரசாதா, உடனே சாபத்தையும் கொடுப்பான் அனுகிரகத்தையும் கொடுக்கிறவாளாக இருந்துருக்கா. நச்ச அச்சுதா. பெருமாள் அந்த மாதிரி கிடையாது. பெருமாள் எப்பவுமே தீர்க்கமாக ஆலோசித்து அதுக்கப்புறமா தான் அனுகிரகமும், அவர் எப்பவுமே நிகிரகமே பண்ண மாட்டேன், நமக்கு எது நல்லதோ அதுதான் கொடுப்பேன். ஆகையால இது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன் கேளுங்க. அவள்கிட்ட இருக்கிற ஒரு எந்த விஷயத்துல நாம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துலதான் திருஷ்டாந்தமே வரும். இப்ப நமக்கு சரீரத்துல ஒரு வியாதி வருது. அந்த வியாதினால ஏதோ பல வலிகள், உடம்பு மொத்தம் ஒரே வலியா இருக்கு, சிரமமா இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த வலியை தாங்க முடியாது இருக்கிறதுக்கு எதனா ஒரு வழி போனோம் அப்படின்னாக்க ஒரு பெயின் கில்லர் மருந்தோ இன்ஜெக்ஷனோ கொடுத்து நம்மளுக்கு அந்த வலியை அப்ப போக்கடிக்கிறான். ஆனா அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனை கொடுக்கறதுனால மருந்து அது போறதுனால எவ்வளவு நாள் வர போறது? அது ஏதோ ஒரு 12 மணி காலமோ 24 மணி காலமோ தான் அந்த வலி தாங்க முடிய போறது. மறுபடியும் தாத்தாயதா பூர்வ மக்கள் பயிர்த்துன்னு பழையபடி அதே வலியோடு தான் நாம அவஸ்தைப்பட போறோம். இந்த மாதிரி தேவதாந்தரங்கள் இடத்துல வரக்கூடிய பலன் இருக்க, பெயின் கில்லர் உடனே ரிலீஃப் கொடுக்கறது, அந்த மாதிரி உடனே ரிலீஃப் வரும். ஆனா அது நிரந்தரமான சொல்யூஷன் இல்லை. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இதே பெருமாள் கொடுக்கிற பலன் இருந்துருக்க, இது நிரந்தரமானது. இப்ப இதுக்கு நமக்கு சொல்லுவோம் அந்த வலிக்கு இது என்ன, இதனால இன்னொரு அனர்த்தமும் வந்துடும். தேவதாந்தரங்கத்துல இருந்து வரக்கூடிய பலனால நமக்கு இன்னொரு அனர்த்தமும் வருது. இப்ப இதே பெயின் கில்லர் சாட்டமானாக்கா நமக்கு வயிற்று வலி வருது, இது வருது, இது மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி தேவதாந்திரங்கள்ல போனோம்னா ஒரு விதத்துல ஒரு நல்லது மாதிரி தோணுச்சுன்னா கூட இன்னொரு விதத்துல பல அனர்த்தங்கள்லாம் ஏற்பட போறது. இப்படி இத்தனை அனர்த்தங்களுக்கும் காரணமாக இருக்கிறது தேவதாந்திரங்கள். அத்ரைவோதாஹரந்தி இமம் இதிஹாசம் புராதனம் விருகாசுராய கிரிசஹ வரந்தத்வாப்ப சங்கடம். இங்க விருகாசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு கிரிசன் சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுத்துட்டு, வரத்தை கொடுத்த பிற்பாடு அவர் பட்ட பாடு, அவருக்கு அல்லாடின அல்லாட்டம் இருந்துருக்க, அந்த அல்லாட்டத்தையும் நாம பார்க்கணும் என்பதாக அது ஒரு திருஷ்டாந்தமா சொல்லி தேவதாந்தரங்கள்லாம் எப்படி பலனை கொடுக்கறா, பலனை கொடுத்த பிற்பாடு அவளே அனர்த்தப்படுறா, கஷ்டப்படுறா, நமக்கும் கஷ்டம் ஏற்படுறது, இதெல்லாம் எப்படி வருதுன்றத பத்தி அடுத்தது சொல்ற. விருகோ நாமாசுர புத்திரஹ சகுனேஹே பதிநாரதம்
திருஷ்டுவா சுதோஷம் பப்ரச்ச திரிஷு தேவேஷு துர்மதிஹி. சகுனின்னு ஒரு பட்சி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அசுரன், அவருடைய பிள்ளை விருக்கன்றவர். இந்த விருக்கன்ற அசுரன் இப்படி எங்கேயோ சஞ்சரிச்சுட்டே இருக்கான். சஞ்சரிக்கச்சே நாரதரை பாக்குறான். நாரதரை பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறான், எனக்கு நீர் தான் சமாதானம் சொல்லணும் அப்படின்னு. நாம பல விதத்துல நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு இருப்போம். எந்த டாக்டர்கிட்ட போனா சீக்கிரமாக குணமாகும் அதை சொல்லுங்க நீங்க அப்படின்றதான் நாம கேட்போம். அது பர்மனன்ட் ரெமெடியா அல்லது தாற்காலிகமான ரெமெடியா அப்படின்றத பத்தி விசாரிக்கிறது இல்ல. எங்க போனா சீக்கிரமா குணமாகும், இப்ப இருக்கிற அந்த பெயின் ரிலீஃப் வந்தா போறோம் அப்படின்னு கேக்குற மாதிரி அவன் கேக்குறான். அந்த விருக்காசுரன் கேக்குறான் நாரதரை பார்த்து, யாருண்ட போய் நாம யார கணக்கு தியானம் பண்ணமானாக்கா, யார குறிச்சு தபஸ் பண்ணமானாக்கா நாம நினைக்கிற பலன் சீக்கிரமாக கிடைக்கும், அது சொல்ல வேண்டியது என்று கேட்கிறார். அவன் கேட்ட உடனே நாரதரும் சொல்லிட்டேறான், ஒண்ணும் இல்ல, ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டாலே போறோம். அல்பாபியாம் குணதோஷாபியாம் ஆசுதுஷ்யதி குப்பியதி. ஆக நான் உனக்கோசரம் சொல்றேன், கிரீசன் உபதாவாசு துஷ்யதி. கிரீசன் சிவபெருமான், சிவபெருமான இடத்துல நீ சீக்கிரம் போய் அந்த மாதிரி அவரை தபஸ் பண்ணாக்கா கிடைக்கும். கொஞ்சம் தபஸ் பண்ணச்சேயே அவருக்கு சந்தோஷம் வந்துடும். அதே சமயத்துல கொஞ்சம் தோஷம் வந்ததுனாலே கூட உடனே என்ன ஆயிடும்னா விபரீதம் ஆயிடும், சாப்பம் வந்துடும். ஆகையால இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா. ஆகையால தான் தேவதாந்திரங்களுக்கெல்லாம் இது பண்ணச்சே இந்த விரதம் இருக்காள் இல்லையா, அதுல விரதம் இருக்கச்சே அதுல எதான குறைபாடு வந்துடுத்துனாக்க யார் விரதம் இருக்காளோ அவளுக்கு அனர்த்தத்தை ஏற்படுத்திடும். இதே பெருமாள் விஷயத்துல இந்த விரதம் இருக்கச்சே எதான குறைபாடு வந்ததுன்னா கூட அதையும் நிவர்த்திச்சு அதையும் தவிர்த்து அதை போக்கடிப்பிச்சு அல்லது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர, விரதம் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர விபரீத பலம் வரவே வராது. இதே தேவதாந்திரங்கள்ல இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, உனக்கு தெரியாதான்னு ராவணன், பாணாசுரன் இவெல்லாம் சிவபெருமானு குறிச்சு தபஸ் பண்ணி எத்தனையோ பலன்களை சீக்கிரமாகவே அடைந்தவர்களாக ஆனார்கள். அவளை மாதிரி நீயும் ஒண்ணுன்னா பண்ணிக்கோ, சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்ணு, தபஸ் பண்ணேன்னா உனக்கு பல சித்தி ஏற்படும்னு சொல்லிட்டே நாரதர். ஐஸ்வர்ய முதலம் தத்வா தத ஆபசு சங்கடம். இதே ராவணனுக்கு பாணாசுரனுக்கெல்லாம் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு உத்தரட்சணத்துல பல சங்கடங்களையும் அனுபவிச்ச சிவபெருமான், உனக்கு வேணும்னா சீக்கிரம் பலன் வேணும் அப்படின்னாக்கா நீ சிவபெருமானோட தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இத்தியாதிஷ்டா தமசுரஹ உபதாவன் ஸ்வகாத்ரதஹம் கேதார ஆத்மக்ரம்யேண ஜுஹ்வானோ அக்னிமுகம் ஹரம். என்ன பண்ணா தெரியுமா, ஒரு தபஸ். தபஸ்ல எத்தனையோ விதமான தபஸ். சின்ன குழந்தை துருவனுடைய தபஸ நாம பார்த்திருக்கோம். இந்த துருவன் முதல்ல நாரதர் பெருமாள் விஷயமா துவாதசாட்சரத்தை நாரதர் உபதேசம் பண்றார். அந்த துருவனுக்கு உபதேசம் பண்ண பிறகு அந்த இடத்துலயே அப்போ அந்த குழந்தை முதல்ல போறான். ஒரு வாரத்துக்கு ஒருவேளை மாத்திரம் ஆகாரம் சாப்பிட்டுந்தான். அதுக்கப்புறமா ஒருவேளை மாத்திரம் தீர்த்த சாப்பிட்டுந்தான். அதுக்கப்புறமா காத்த மாத்திரம் சாப்பிட்டு இருக்குது. அதையும் தாண்டி அடுத்த வாரத்துல ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு விதமா போறது. அடுத்த வாரத்துல அந்த சுவாச உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு உண்டான காத்த கூட எதிர்நோக்காமல் அப்படி ஒரு தபஸ் ஒத்த காலில் நின்றுட்டு அந்த குழந்தை தபஸ் பண்ணிச்சு. இந்த தபஸ் பண்ண உடனே பெருமாள் பிரத்யட்சம் ஆயிட்டேர்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்றோம். இவன் என்ன பண்றான், இந்த விருக்காசுரன் என்ன பண்றான், தபஸ் பண்றான். தபஸ் பண்றதோட இல்லாத ஹோமம் பண்றான். இந்த ஹோமங்கள்லாம் பார்த்தோம்னா தேவதாந்தரங்களுக்கு பண்ணக்கூடிய விரதங்கள்லாம்
ஒரு பயங்கரமாகவும் சுகுப்ச உண்ட பண்ற மாதிரியும் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இது பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய விரதங்கள் அந்த மாதிரி இருக்காது. இவன் தபஸ் பண்றான், பிரகாசுரன் தபஸ் பண்ணிட்டு ஹோமம் பண்றான். ஹோமம் பண்ணச்சே தம் உடம்புல இருக்கிற சதை இருந்துருக்க அக்னிமுக அவை தேவான்னு சொல்ற தேவதைகள் எல்லாருக்கும் முகரூபமாக அவளுக்கு ஹவிஸ் எல்லாம் எப்படி போறதுன்னாக்க அக்னியில ஹோமம் பண்ணமானாக்கா அந்த அக்னி கொண்டு போய் அந்தந்த தேவதைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுறது. இந்திராய சுவாகான்னு சொல்லி அங்க அக்னியில போய் நாம ஹோமம் பண்ணோமானாக்கா அந்த ஹவிஸ் இந்திரனுக்கு போய் சேர்றது. அக்னிமுகாவை தேவாகன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி இவ அக்னிமுகமாக அக்னியவே அந்த தேவதைக்கு முகமாக கொண்டு இவ யாகம் பண்றான். இந்த பிரகாசுரன் யாகம் பண்ணச்சே தன் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அப்படியே அறுத்து போட்டு இது யாகம் பண்றான். இப்படி ஒரு ஜுகுப்சையான ஒரு காரியங்கள்லாம் தேவதாந்திர விஷயங்கள்ல தான் நடக்குமே தவிர பெருமாள் விஷயத்துல அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதை எதிர்பார்க்கவும் மாட்டேன். இது பார்த்தா ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொன்னா பண்ணிட்டு வந்தான். கடைசியில பார்த்தா 6வது நாள் பார்த்தா இந்த மாதிரி இது போட்டான். அப்பவும் சிவபெருமான் பிரத்யட்சம் ஆகல. இவனுடைய தபஸ்னால இன்னும் பூர்ண பிரீத்தின்றது ஏற்படல. என்ன பண்றான், முதல்ல தன்னுடைய முடியெல்லாம் அந்த கையாலேயே சேதனம் பண்ணி இது பண்றான். அது ஒரு பிரகாரம் வருது. இந்த ஜெயின சாமியார போறவாள் ஜெயினால கணக்கு அவ கணக்கு சன்னியாசாசிரமம் தீட்சைன்னு சொல்லுவா. அப்ப போகச்சே என்ன பண்ணுவான்னா தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் கையாலேயே பிடிங்கி பிடிங்கி போடுவா. பரமம் சுகம், அது வலிக்கிறது தான் வலிக்கும், ஆனா வலிக்கிறதுன்னு சொல்லக்கூடாதான். பரமம் சுகம் பரமம் சுகம் பரமம் சுகம்னு சொல்லி ஒவ்வொன்னா இது பண்ணி போடுவாள்னா இது ஜெயினா. அந்த மாதிரி இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், இந்த முடியெல்லாம் எடுத்து போடுறதோட மாத்திரம் இல்ல, தலையே வெட்டி ஹோமத்துல ஆகுதி போட்டுடணும்னு சொல்லிட்டு தலையை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே சிவபெருமான் பிரத்யட்சமாறு ததா மகாகாருணிகா சதூர்ஜட்டி யதா ரணௌ அக்னிரிவோத்திதோ நலாதே நிகிருஹ்யதோர்பியாம் புஜயோஹோ ன்யவாரயதே தத்ஸ்பர்ஷனாதே பூய உபஸ்கிருதாகிருதிஹி. உடம்பெல்லாம் ரத்தம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. என்ன சதையெல்லாம் அர்த்தம் போட்டிருக்கிறதுனால இது கதை சொல்றதுக்கே எனக்கு ஜுகுப்சையா இருந்துட்டு இருக்கு. இதுல இருக்கிற விஷயம் இந்த மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. தலை முடியா மொத்தத்தையும் கையாலேயே இது பண்ணி போட்டிருக்கான், வேரோட பிடிக்கி போட்டிருக்கான். இன்னும் பார்த்தா இன்னொரு ஆயுதத்தை வச்சுட்டு அந்த யாகத்துக்கோசரம் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம், யாகத்துல புரோடாசம் முதலியவைகள்லாம் கலர்றதுக்கு அதை வெட்டுறதுக்கு அதுக்காக வச்சுட்டு இருக்கிற ஒரு சாதன விசேஷம். அந்த சாதன விசேஷத்தை கொண்டு அந்த தலையை வெட்டுறதுக்கு அவன் சித்தமா இருந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துறான் சிவபெருமான், பார்த்துறான். அப்படியே அவர் பின்னாடியால அக்னில இருந்து அப்படியே சாட்சாத்காரம் வந்துடுறான். யதா அரணௌ அக்னிரிவோத்சிதா அனலாத். இந்த கட்டையில நெருப்பு இருக்கா மாதிரி கட்டையில இருந்து நெருப்பு என்ன பண்ணுவோம், கடைஞ்சாக்கா கட்டையில இருந்து நெருப்பு வரப்போறது. அந்த மாதிரி இவர் அக்னி ஹோமம் பண்ற அக்னிஹோத்திர ஹோமத்துல இருந்து அங்க இருந்து வெளில வந்தாராம். அவர் அதுல இருந்து அப்புறம் என்ன பண்ணார்னா நிகிருஹ்யதோர்பியாம் புஜஜோ ன்யவாரயதே, 2 கையும் பிடிச்சுட்டாராம். இவன் தலையை வெட்ட போறான், தலையை வெட்ட போகச்சே 2 கையும் பிடிச்சுட்டாராம். டேடே அந்த மாதிரி காரியத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த சிவபெருமானுடைய கரஸ்பர்சம் பட்ட உடனே அதுக்கு முன்ன ஒரே கோரமா இருந்துருக்கு. உடம்புல எங்க பார்த்தாலும் இந்த சதையெல்லாம் அறுத்து போட்டிருக்கான், தலையெல்லாம் இதுவா இருக்கு. இவ்வளவு கோரமா இருக்கிற ரூபம் மொத்தம் போய் சிவபெருமானுடைய கை பட்ட உடனே கரஸ்பர்சம் வந்த உடனே பழையபடி சௌமியமான அவனுக்கு ஏற்கனவே என்ன ரூபம் இருக்கோ அந்த ரூபம் அப்படியே வந்துடுத்தான். அப்போ தமாக சாங்கலமலம் விரணீஸ்வ, உனக்கு என்ன வேணும், அலமலம் போரும், நீ பண்ண தபசு எனக்கு போரும், இதுவே எனக்கு இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியல, போருண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யதானிகாமும் விதராமி தேவரம், நீ என்ன விரும்புறியோ விரும்புற வரன நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்ட. இது சொன்ன உடனே பிரியேஜதோயேன நிருணாம் பிரபத்யதாம் அஹோ த்வயாத்மா பிரசமர்ஜதே விருதா.
இதுக்காக தானே காத்துட்டு இருக்கான். இந்த வார்த்தை சிவபெருமான் எப்ப சொல்ல போறேன், தேவதையில இருந்து எப்ப இந்த வார்த்தை வரப்போறதுன்றதுக்காக தான் காத்துட்டு இருக்க. எல்லா ஜனங்கள் பூதங்கள் எல்லாருமே பயப்படுற மாதிரி ஒரு வரனை கேட்கிறான். எஸ்ய எஸ்ய கரம் சீஸ்னி ஹாஸ்யே சம்ரியதாமிதி. ஏதோ எனக்கு பணம் வரணும், எனக்கு புகழ் வரணும், இல்ல எனக்கு கல்வி வரணும், நான் தான் ராஜாவா இருக்கணும், இல்ல எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, இந்த மாதிரி எதனா கேட்டாக்கா சரி பரவாயில்ல போனா போயிட்டு போய் எல்லாம் அது தப்பில்லை. இவ கேட்கிற ஒரு வரன் இருக்க ஒருத்தருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வரனா இவன் கேக்குறான். எஸ்ய எஸ்ய கரம் சீர்ஷ்ணி தாஸ்யே சம்ரியதாமிதின்னு. நான் யார் யார் தலை மேல கைய வைக்கிறனோ அந்த கைய வைக்கிறவன் மொத்தம் செத்து போயிடணும், அவன் அப்படியே பஸ்மமா போயிடணும், இந்த வரனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவான். இத்த காட்டிலும் ஜுகப்சிதமான வரன் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படியா ஒரு பிறரை துன்புறுத்துறதுக்கோசரமே ஒரு வரன் கேட்கறது. இத கேட்ட உடனே தச்சுத்வா பகவான் அவர் ருத்ரஹாம் துர்மனா இவ பாரத இஷ்டமே இல்லை. இப்படி போட்ட ஒரு இவ்வளவு நீச்சனா இருந்துட்டு இருக்கானே, இவனுடைய தபஸுக்கு போய் நாம வரன் கொடுக்கறோம்னு சொல்லிட்டோமேன்னு நினைச்சுட்டு அவருக்கே இஷ்டமே இல்லாத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேறான். சரி இருந்தாலும் இவன் மறுபடியும் ஒரு கோரமான மறுபடியும் தபசு, ஒரு ஜுகுப்சிதமான அருவருக்கத்தக்க ஒரு செயலை பண்ணான்னாக்கா இது அவ்வளவா நன்னா இருக்காது, வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நினைக்கிற மாதிரியே பண்ணிடுறோம்ப்பா, யார் தள்ள நீ கை வைக்கிறையோ அவெல்லாம் பஸ்மமா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்ட. இது வரைக்கும் ஆசுதோஷி சீக்கிரத்திலேயே சந்தோஷத்தை அடைஞ்சு சிவபெருமான் வரன் கொடுக்கிறார். தேவதாந்திர சிவபெருமான்றது உபலட்சணம், இது எல்லா தேவதைகளுக்கும் இது சொல்லி சொன்ன. ஸ்வஹஸ்தம் தாதுமாரிம் சதத்வர பரீட்சார்த்தம் சம்போர் மூர்த்னி கிலாசுரஹ ஸ்வஹஸ்தம் தாதுமாரோபே சோபிப்யத் சகிருதாச்சிவாஹ. சிவபெருமானை பார்த்து சொல்ற, ரொம்ப சந்தோஷம், நீர் என்னுடைய தபஸ்ல பிரீத்தி அடைஞ்சு எனக்கு வரன் கொடுத்திருக்க. நீர் கொடுத்த வரன் சரிதானான்னு அது ஒரு பரீட்சை பண்ணி பாக்குறேன். உம்ம தள்ளியே நான் கையை வச்சு பாக்குறேன். நானு கையை வச்சாக்க நீர் பஸ்மமா போயிட்டா நீர் வரம் கொடுத்தா சரின்றது எனக்கு தோணும்ட்டு உன் தள்ள கையை வைக்கிறேன்னுட்டு கையை வைக்கிறதுக்கு போறேன். இது கையை வச்சா இப்ப தந்தை இப்ப கொஞ்ச நாள் முன்னதான் வரன் கொடுத்திருக்கார். யார் யார் தள்ள இவன் கை வைக்கிறானோ அவன் நாசமா போயிடுவான், பஸ்மமா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் கொடுத்த வரன் பொய்யாகாது, தன் தள்ளையே இவன் தள்ள கை வைக்கிறதுக்கு வாரிட்டு வரான். இவருக்கு பயமா கொடுத்து என்னடா பண்ணி தொலைக்கிறது, இப்படி ஒரு அனர்த்தத்தை பண்ணிட்டானேன்ட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாரான். அங்கேருந்து அஜானந்த பிரதிவிதியும் தூஷ்ணி மாசம் சுரேஸ்வரஹாம் ஓடுற நேரம் போயிடுங்க. அடுத்ததுல இருக்கலாம். அடுத்தது இது அஜானந்தகா, யாருக்கு இதுக்கு ஒன்னும் வழி தெரியல. ஒவ்வொருத்தரும் அப்பா நீ காப்பாத்து நீ காப்பாத்து நீ காப்பாத்துன்னு ஓடுற என்னோட தெரிச்சுட்டு வரான். என் தலைமையில கை வைக்கிறதுக்கு வரான் அவன். இப்ப நான் விட்டான்னாக்க என் தலைமையில கை வச்சேன்னா எனக்கு நாசமாயிப்படும். ஆகையால இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த இதிகாச புராணங்கள்லாம் இருக்க ஆதுனிகால வரைச்சே சில காமெடி பண்றதுக்கு கூட இதெல்லாம் ஒரு மூலமாக இருந்துருக்கு. இதையே கொஞ்சம் மாத்தி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விளையாட்டா ஆகிப்படும். அதில் வரைச்சே அந்த மாதிரி இவன் பண்றான். பொண்ணு ஓடுன்னு ஓடுறான். எங்க ஓடி போனாலும் சரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, யாராலையும் இதுக்கு பதிலே பண்ண முடியல. ஏன்னா அவன் தள்ள கை வச்சான்னாக்கா அவன் என்ன பண்றது? இவன் சொல்லி போயிட்டு இருக்கான், ஒன்றும் முடியல. எல்லாம் போய் வைகுண்டத்துக்கு சிவவைகுண்டத்துக்கு போயாச்சு. அங்கேயும் தெரிச்சுட்டு வர எத்திர நாராயண சாட்சான் ஞாசினாம் பரமாகதி சாந்தானாம் ன்யஸ்ததண்டானாம் யதோ நாவர்த்ததே கதஹாம். ஞாசினாம் பரமாகதி, உண்மையாக சரணாகதி பண்ணினவா எல்லாருக்கும் புகழாக இருப்பவர் சாட்சாத் நாராயணன் ஒருத்தர் தான். அந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க பெருமாள் எப்பேற்பட்ட சங்கடத்திலேருந்தையும் நம்மள ரட்சணம் பண்ணுவேர்.
சாந்தானாம் ஞஸ்தாந்தானாம் யதோ நவர்த்ததே புனமகதா. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவா எப்பவும் திரும்பி வரதே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், பகவத் அனுபவத்தினால அந்த இடத்த விட்டு திரும்பி வரணும்னே இவாளுக்கும் எண்ணம் வராது, பெருமாளும் திருப்பி அனுப்பிக்க மாட்டார். அப்போ பெருமாள் பார்த்துட்டு இருக்கே, சிவபெருமான் ஓடி வரே, அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா பின்னாடியே இந்த விருகாசுரனும் கூட ஓடி வரான். இப்படி வருது, என்ன தெரியலையே, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறார். அப்போ உடனே பெருமாளுக்கு எல்லாம் புரிஞ்செடுத்து அவர் சின்ன ஒரு வட்டு பிரம்மச்சாரியா ஆயிட்டேரான் அந்த இடத்துல. தூராதே பிரத்யுதியாத் பூத்வா வட்டுகோ யோகமாயயாம் மேகலாஜினதண்டாட்சை தேஜசாக்னிரிவஜ்வலன்னு. ஒரு பிரம்மச்சாரி பிசங்கமூஞ்சி யுஜமர்ஜனுச்சவின்னு மாகம் சொல்லுவான். அப்படியே மஞ்சளாக இருந்துருக்க ஒரு மேகலை மௌஞ்சி தரிச்சுட்டு இருக்கான், கிருஷ்ணாஜினத்தை தரிச்சுட்டு இருக்கிறான். பெருமாள் கிருஷ்ணாஜினம் போனெல்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டேரான். ஆயிட்டு அங்கேருந்து வரான். தஸ்மா தமாசீர்வாதயாமாசம் குஷபாணி வினீதவதே. இப்போ இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்றதுக்கோசரம் சார் இப்படி, அதாவது அந்த அசுரனிடத்திலேயே கூட புதுசா பாக்குறதுனால இப்ப பிரம்மச்சாரியா இருக்கவா பசங்கள்லாம் என்ன பண்ணோம்னாக்கா ஆசீர்வாதம், அதாவது பெரியவாளை பார்த்தாள்னாக்கா அவளை சேவிக்கிறது, சேவிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கோசரம் இது பண்ண சகுனேயமவான் பவான் வியக்தம் ஸ்ராந்தா கிந்து ரமாகதா க்ஷணம் விஸ்ரம்யதாம் பும்ச ஆத்மாயம் சர்வகாமுது வினீதவத்து தம் விருக்கம் அபிவாதயாமாச கதம் பூதா. அந்த விருக்கன்னு அபிவாதனம் பண்ணிட்டு ரொம்ப வினீதமாக இருந்து சொல்லச்சு, இப்ப நீ ரொம்ப தூரம் ஓடி ஓடி வரா மாதிரி இருந்துருக்க, ஒரு சிவபெருமானுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளிய அதிகப்படுத்துற, கொஞ்சம் சிவனுக்கும் ஒரு ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக நீ ரொம்ப ரொம்ப தூரம் ஓடி வர மாதிரி இருந்துருக்கு. இப்படி ஓடி வரதுனால ரொம்ப சிராந்தமா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா தேவையில்ல போல இருக்க, கொஞ்சம் இது பண்ணிக்கோ. இப்ப நான் பார்த்த சாகுனேய பவான் வியக்தம் ஸ்ராந்த கிந்தூரமாகதாம் க்ஷணம் விஸ்ரம்யதாம் பும்ச ஆத்மாயம் சர்வகாமதுக்கு. இப்ப கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துக்கோ, இது எல்லாத்தையும் ரொம்ப நல்லது பண்ணும் அப்படின்றதுக்காக சொல்லி சொன்னார். எதின சிரவணாயாலும் யுஷ்மத்து தேவசிதம் விபோ பண்யதாம் பிராயசா பும்பிஹி திருதை சுவார்த்த சமீகிதே. எல்லாரும் ஒரு சங்கடத்துல இருக்கச்சே, ரொம்ப அல்லாடிட்டு இருக்கச்சே, யாரோடையானா கொஞ்சம் தன்னுடைய சிரமத்தை மனசளவுல இருக்கிறத கொஞ்சம் பரிமாறிண்டாக்க இது லோகத்துல எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பலுவை இறக்கி வச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஆகையால நீ இது பண்ணேன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற, உனக்கும் அந்த சிரமம் குறையும் அப்படின்ற. உடனே அவனும் என்ன பண்றான், கதசிரமஹா அப்ரமீ தஸ்மை யதாபூர்வம் அனுஷ்டிதம். இங்க ரைட்ல போயிடுங்க. யதாபூர்வம் அனுஷ்டிதம், தான் ஏற்கனவே தபஸ் பண்ணினது, அந்த சிவபெருமான குறிச்சு அந்த தபஸ் பண்ண பிற்பாடு சிவபெருமானுக்கு அவருக்கே பரீட்சை பண்ணி பாக்குறது, அவர் பிரீத்தி அடைஞ்சு நமக்கு வரன் கொடுத்தது, எல்லாத்தையும் நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லிட்டார். உடனே இவர் பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறாராம், ஏவஞ்சே தர்ஹி தத்வாக்கியம் நவயம் ஸ்ரத்ததீமகி. சிவபெருமான் உனக்கு நீ யார தொட்டையானோ தொடர்வாள்லாம் பஸ்மமா போயிடுவான்ற ஒரு வரனை அவர் கொடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னாக்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா தட்சனுடைய சாபத்தினால அவ பிசாச்சு யட்சன் ராட்சசன் அவளுக்கெல்லாம் தான் அதிபதியாக இருந்துட்டு இருக்க. சிவபெருமான் இருக்கிறதே இந்த பிசாச்சு யட்சன் ராட்சசன் எல்லாம் வசிக்கக்கூடிய ஸ்மசானத்துல தான் இருப்பா. இப்ப பிசாச்சுங்கள் யட்ச ராட்சசாளுடைய வார்த்தைய முழுமையாக நம்ப முடியாது. இப்ப சிவபெருமான் உனக்கு முழுமையா
அப்படியே ஆகட்டும் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார. அந்த மாதிரி சொன்னா எனக்கு கொஞ்சம் அதுல பிரச்சயம் இல்லையே, நம்பிக்கை இல்லையே. யதா சத்தியம் வச்ச சம்போஹோ கதஞ்சித் தான வருஷம் லெப்ட்ல. ஆகையால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இத ஒரு பரீட்சை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னா. ஐயா அந்த பரீட்சை பண்றதுக்கு தானே நான் சிவபெருமான் தள்ளையே வச்சணும்னு பார்த்துட்டு இருக்கேன் நானு. அதுல போய் இன்னும் என்ன பரீட்சை பண்ணி பாக்குறது அப்படின்னு சொல்றான். அட என்னப்பா உனக்கு தெரியாதன்னா, யாருண்டியோ போய் பரீட்சை பண்ணி பார்க்கறது நாமளே பரீட்சை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஒரு காரியம் பண்ணோம்னாக்கா இந்த வஸ்து நன்னா இருக்கா நன்னா இல்லையான்னு பரீட்சை பண்ணி தலையே பண்ணா கூட இந்த வஸ்து நன்னா இருக்கா நன்னா இல்லையான்றது பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு இப்பெல்லாம் என்ன பண்றா, டேஸ்டர்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்கா. அவ வாயில் அப்படி துண்டு எடுத்து வச்சு நாங்க நாக்கால நக்கி எச்ச பண்ணி விடுவா. எச்ச பண்ணிட்டு அப்புறம் தான் அது பெருமாளுக்கே அம்சம் பண்றது. இப்படி ஒரு துர்தசை இப்ப இருக்கிறது வரைச்சே. அந்த மாதிரி நாமளே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம்னா இவர் கொஞ்சம் நல்ல வார்த்தையோட இவர் அவனையும் கன்வின்சிங்கா வார்த்தை பேசினாராம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆனா ஆச்சமனம் பண்ற மாதிரி பண்ணி தள்ள கை வச்சேனாக்க என்ன ஆறுது பாப்போமே, எனக்கு ஒண்ணுமோ சிவபெருமான் வரம் கொடுத்ததெல்லாம் சரியா இருக்கும்னு தோணல அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். சரின்ட்டு ஆச்சமனம் பண்ண மாதிரி அவன் தள்ள கை வச்சிருந்தானா உடனே பஸ்மமா போயிட்டானா. இந்த விருகாசுரன் பஸ்மமா ஆயிட்டா. இவனை பஸ்மாசுரன் சொல்லி கூட சொல்றது. இது பஸ்மமா ஆயிட்டபடினால அத அபதத்பின்ன சிரவஜ்ராஹத இவ க்ஷணாத் ஜய சப்தோ நம சப்தஹ சாது சப்தோ பவத்திவி. ரைட். அவன் பஸ்மம் போனோடனே இப்ப எவ்வளவு பெரிய அனர்த்தம் இருந்தது, அந்த அனர்த்தம் மொத்தம் போயிடுத்து. எங்க பார்த்தாலும் ஜெய 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 ஜெயன்னு சொல்லி ஜெய விஜய் பவான்னு அந்த எம்பெருமானுக்கு ஜெய கோஷம். எல்லாரும் பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்றாளாம். மொத்த பேரும் நமஸ்காரம் பண்ற. சிவபெருமான் எங்கேயோ இது வரைக்கும் ஒய்ஞ்சிருக்கார் மூலையில. ஓடி வரே இவன் பஸ்மமா போயிட்ட உடனே இதுக்காக ஓடி வரையறான் சிவபெருமானும். எப்படி லோகம் முழுக்க கொண்டாடினதுனால முமுச்சுகும் புஷ்ப வருஷாணி. அங்கேருந்து பார்த்தோம்னா ஆகாசத்துல புஷ்பவருஷ்டி. இப்படி விருக்காசுரன் இந்த அசுரன் போன உடனே தேவரிஷி பிதிரு கந்தர்வா மோச்சித சங்கடாட்சிவா. இப்ப எல்லாருக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தினார் சிவபெருமான். அவனுக்கு போய் ஒரு வரம் கொடுத்ததுனால இப்போ அந்த வரன்ல இருந்து அந்த சங்கடத்துல இருந்து மொத்த பேரும் விடுபட்டவனாக ஆயிட்டான். ஆகையால தேவதாந்தரங்கள் இடத்துல ஆசுதோஷம் சீக்கிரமாக தோஷன்றது சந்தோஷன்றது வரும். அதே சமயத்துல வரைச்சே அனர்த்தமும் நிறைய வரப்போறது. இதை தெரிஞ்சுட்டாக்க அதே பெருமாளிடத்துல போனோமானாக்க பெருமாளிட போனோமானாக்க ரெண்டும் கிடையாது. அதாவது இவா சொல்ற மாதிரி சட்டுன்னு உடனே ஒரு சந்தோஷன்றதும் கிடையாது. தீர்க்கமாக பராமரிசம் பண்ணிதான் பெருமாள் நம்மள தன்னுடைய பக்தனாக அங்கீகரிப்பேர். அடுத்த விஷயமும் என்ன அப்படின்னு கேட்டாங்க, அதாவது மனசளவுல உண்மையான பக்தி இருக்கணும். அதுக்காக எத்தனையோ நாள் தபஸ் பண்ணோன்றது இல்லை. அந்த பக்தியினுடைய பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு அந்த பக்தி தான் முக்கியமே தவிர நாம என்ன வஸ்து கொடுக்கிறோன்றது முக்கியம் இல்ல. அப்படி பக்திய பெருமாள் நமக்கு இது பண்ற. அதுக்கப்புறமா என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு முறை நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டேருனாக்க அதுக்கப்புறமா அதாவது அவருடைய ஆசிரியாச்சுன்னா அவரிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க பெருமாள் எந்த சமயத்திலையும் நம்மள விட்டு கொடுக்க மாட்டேன். ஆகையால நமக்கு சர்வவிதமான ரட்சணம், பெருமாளுடைய ரட்சணம்ன்றது ரொம்ப ரொம்ப முழுமையாக இருக்கும் என்பது இதுல இருந்தே தெரியறது. ஆகையால எஸ்யானுகிரகம் சாமி தந்தராமியகம்னு சொல்லி அந்த பணம் போயிடுத்துன்றதுக்கோசரம் பெருமாளை விட்டுறக்கூடாது. பெருமாளுடைய அனுகிரகம் மாதிரி வேற எந்த தேவதைகளுடைய அனுகிரகமும் ஆகாதுன்றத இந்த விருத்தாந்தம் மூலமாக நமக்கும் புரிய வைக்கிறார் மகரிஷி. நாமளும் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.